அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணுறப்போ இந்த கேஸில் வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகலை. ஹைதராபாத்தில் இளம் வழக்கறிஞர்கள் இப்போ தான் தொழில் கற்றுக் கொடுக்குறவங்களாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க இந்தியாவிலே ஒரு பெரிய வழக்கை எடுத்து நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு இந்த வழக்கை எடுக்கிறாங்க. எடுத்து இந்த வழக்கில் அவங்களே ஆஜராகிறாங்க. ஆஜராகி இந்த மாதிரி சாட்சியங்கள் நேரடி சாட்சியங்கள் இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து போகலை, இறந்து இந்த அக்யூஸ்ட் இவர் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபுட்டேஜை கம்பேர் பண்ணி இவரோட ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி எடுக்கலை அப்படிங்கிற இருக்கிற சாட்சிகளே கம்மி தான். அதை எடுத்து சொல்லி அதை ஜட்ஜிக்கு புரிய வச்சு அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அவனை விடுதலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வழக்கில் இவர் உள்ளே இருக்கையிலேயே இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே 2017 2வது மாதம் நடக்குது, 5ஆம் தேதி என்னமோ, 8ஆம் தேதி 7ஆம் தேதி இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இவர் மேலே குண்டர் சட்டத்தை போடுறாங்க. குண்டர் சட்டத்தை ஒரே மாதத்தில் உடச்சிட்டு அப்படியே வந்துடுறாரு. அந்த குண்டர் சட்டத்திலேருந்து வந்துடுறாரு. இந்த மாதிரி வழக்குகளில் 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் போடலைன்னா ஓன் ஜாமீனில் வெளியே வந்துடலாம். இந்த வழக்கில் காவல்துறை இப்போ இது பெரிய தவறு என்னென்னா, இந்த சாட்சியங்கள் இப்போ கிடைச்சிருக்க சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலை. அதனால் ஓன் ஜாமீனில் வெளியே வந்துடுறாரு. அதற்கு என்ன காரணம் இருக்குது சார்? சார்ஜ் ஷீட் போட சாட்சியங்கள் கிடைக்கல. மெயினான விஷயம் என்னென்னா, சாட்சியங்கள் சரியான சாட்சியங்கள் கிடைக்கல. காவல்துறையோட மெத்தனமும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இதை முதலே பண்ணியிருக்கலாம்ல. ஒரு 90 டேஸ்க்குள்ளே இது கலெக்ட் பண்ண முடியாதா? அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கல, ஃபுட்டேஜ் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு அனுப்பிச்சோம், கெமிக்கலுக்கு அனுப்பிச்சு அது இது பார்க்க இவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணதுக்காக அந்த இருக்குல்ல தடய அறிவியல் துறை அதுக்கு அனுப்பிச்சு வர்றதுக்கு ரிப்போர்ட் லேட் ஆச்சு, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு லேட் ஆனதுனால வெளியே வந்துடுறாரு.